ஹாய் வணக்கம். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு பெரிய தோப்பு இருந்துச்சான். அந்த தோப்பில் நிறைய மரங்கள் பூத்து குலுங்கி ரம்மியமாக இருந்துச்சான். அந்த நிறைய மரங்களில் பழங்களும் நிறைய காய்ச்சிருந்ததெல்லாம் நிறைய பறவைகள் அங்கே தனக்கு தேவையான உணவுகளை சாப்பிட்டுட்டு அங்கேயே வச்சுக்கிட்டு இருந்துச்சான். அப்போ ரொம்ப தூரத்துலேருந்து ஒரு பறவை பறந்து சோர்வாக உட்காந்துச்சான். அதுக்கு இந்த இடம் ரொம்ப ரம்மியமாக இருக்குதே, பிடிச்சிருக்குதே, நம்மளும் இங்கேயே ஒரு பர்மனெண்ட்டாக வீடு கட்டிக்கலாமே அப்படின்னு யோசிச்சுதான். சரின்னு சொல்லிட்டு ஒரு மரத்திட்ட போய், நான் இங்கே உன்னுடைய மரத்தில் நான் வீடு கட்டிக்கவா அப்படின்னு கேட்டுச்சான். அந்த மரம் உனக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சான். சரின்ட்டு இன்னும் ஒரு 2-3 மரங்கள்கிட்ட போய் இந்த பறவை ஆசையாக கேட்டுச்சான், நான் வீடு கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா மரங்களுமே இல்லை, எனக்கு உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ இந்த பறவை சோகமாக உட்காந்துச்சான். அப்போ பார்த்தா பக்கத்தில் ஒரு பெரிய மரம் நிறைய பூத்து குலுங்கிட்டு இருந்துச்சான். சரி, அதுகிட்ட போய் நம்ம ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்திட்ட போய், நான் இங்கே உன்னுடைய மரத்தில் வீடு கட்டிக்கவா அப்படின்னு கேட்டுச்சான். அந்த மரமும் சந்தோஷமாக சிரிச்சிட்டு சரி வீடு கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிச்சான். இந்த பறவை என்ன பண்ணிச்சான், அந்த மரத்தில் அழகான வீடு கட்டிக்கிட்டு அங்கேயே வசிச்சுட்டு சந்தோஷமாக இருந்துச்சான். அப்போ கொஞ்சம் நாட்கள் போனதும் ஒரு பெரிய மழை வந்துச்சான். அந்த மழையோட கூட புயலும் அடிச்சுதான். அப்போ நிறைய மரங்கள்லாம் அந்த புயலுடைய வேகம் தாங்காமல் நிறைய விழுந்துருச்சான். அப்போ இந்த மரம் பெரிய மரத்தில் இந்த பறவை இருந்துச்சுல்ல, அது தப்பிச்சுக்கிட்டு இருந்துச்சு பிறகு. அது பார்த்துட்டு எல்லா மரங்களும் நிறைய விழுந்து கிடக்கல, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாத மரங்கள்லாம் கூட விழுந்து கிடக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் கேட்கலாம் அதுங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அது போய் அந்த மரத்திட்ட கேட்டுச்சான். நான் ஒரு டைமில் எனக்கு வீடு இல்லைன்னு தானே உன்கிட்ட நான் கேட்டேன், நீ எனக்கு கொடுக்கல, இப்போ நீனே விழுந்து கிடக்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுதான். அதுக்கு அந்த மரம் சொல்லிச்சான், சிரிச்சுக்கிட்டே அப்பயே அந்த மரம் சொல்லிச்சான், நான் உனக்கு வீடு கொடுக்கல அப்படின்னா நான் என்னுடைய வேர்கள்லாம் ரொம்ப வலுவிழந்துருக்குது. சப்போஸ் நான் உனக்கு கொடுத்துருந்தேன்னா இந்த மழையிலேயே நீனு அடிபட்டு இறந்து போயிருப்ப, அதனால தான் நான் கொடுக்கல, அதை நீ புரிஞ்சிக்கல, இப்போ சிரிச்சிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ தான் அந்த பறவைக்கு புரிஞ்சுதான், ஓஹோ நம்மளுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத காரணத்தினால தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிறத அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம இந்த கதை மூலம் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம யார்கிட்டயாவது ஒருத்தங்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டோம்னா அவங்க செய்ய முடியல அப்படிங்கிறதுக்காக நம்ம அவங்கள பல முறையில் நம்ம வருத்தப்பட்டிருப்போம் இல்லையா. ஆனால் அதோட ரியாலிட்டியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அது நம்மளுக்கு அவங்க மேலே கோபம் வராது. ஆக நாம் எப்பொழுதுமே எந்த ஒரு செயலுக்குமே அதனுடைய உண்மை தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம பேசுகிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது இந்த கதை மூலம் தெரியுது. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.